உலக தலைக்காய விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு கோவை ராயல் கேர் மருத்துவமனை சார்பாக உயிர்காக்கும் பைக் ஆம்புலன்ஸ் வாகனத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி பந்தயசாலை பகுதியில் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 20ஆம் தேதி உலக தலைக்காய விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக அனைத்து மருத்துவமனைகளிலும் தலைக்காயம் குறித்து இந்த மாதம் முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை பந்தயசாலையில் ராயல் கேர் மருத்துவமனை சார்பாக உயிர்காக்கும் முதலுதவி அளிக்கும் வகையில் 2 இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் வாகன துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை ராயல் கேர் மருத்துவமனையின் தலைவர் மாதேஸ்வரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில், பொதுமக்கள் முறையாக சாலை விதிகளை பின்பற்றினாலே விபத்துகளை குறைத்து விடலாம். ஆனால் பொதுமக்கள் பலரும் சாலை விதிகளை பின்பற்றுவதில்லை. இதனால் தலைக்காயங்கள் அதிக அளவில் ஏற்படுகின்றது. மேலும் போக்குவரத்து நெரிசல், குறுகலான பாதைகளில் விபத்து ஏற்படும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி அளிக்கும் வகையில் இந்த பைக் ஆம்புலன்ஸ்கள் இயங்கும். இதற்காக கோவை மக்கள் 9134911434 என்ற எண்ணில் அழைக்கலாம் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து தலைக்காயம் குறித்த விழிப்புணர்வு நடைபயணமும் இங்கு நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கோவை நெடுஞ்சாலை கோட்ட பொறியாளர் மனுநீதி, இந்திய மருத்துவ சங்க செயலாளர் டாக்டர் ராமலிங்கம், செங்கப்பள்ளி நீலாம்பூர் NH 544 திட்ட தலைவர் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று 31/3/2024 இந்த மாதம் மார்ச் மாதம் உலகெங்கும் உலக தலைக்காய தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. தலைக்காயம் என்பது மிகவும் ஒரு சீரியஸான விஷயம். நான் ஒரு நியூரோசர்ஜனாக கடந்த 35 ஆண்டுகளாக இந்த தலைக்காயம் அடைந்து வருபவர்களையும் பாலிட்ரோமா பேஷண்ட்ஸையும் நிறைய ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரியும் எப்படி அடிபட்டு வருவார்கள், அந்த ஃபேமிலிஸ் எவ்வளவு சிரமப்படுறாங்க. ஒரு வார்த்தை டாக்டர் வாயிலிருந்து பிழைச்சிருவார், நல்லாயிருவார் அப்படிங்கிற ஒரு வேர்டை எதிர்பார்த்து அவர்கள் தினமும் ஒரு கோயிலில் போய் இறைவன் முன்னால் வேண்டுற மாதிரி டாக்டர்கிட்ட ஒரு நல்ல வார்த்தை வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்த்து நின்று கொண்டிருப்பார்கள். காலமாக நான் இதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். எங்கனாலையும் எடுத்த உடனே அந்த மாதிரி வேர்ட்ஸு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் நாங்களும் நிற்கிறோம். எப்படி வருவாருங்கிறத அனுமானம் பண்ணுறதுக்கே 3 days 5 days ஆகிவிடுகிறது. பல பேரை காப்பாற்றினாலும் நியூரலாஜிக்கல் டெபிசிட், கைகால்கள் வராமல் போவதும், நினைவு இல்லாமல் போவதும், பேச்சு திறனை இழப்பதும், இந்த மாதிரி பிரெயினில் அடிப்பட்ட நியூரலாஜிக்கல் டெபிசிட் இல்லாமல் தலைக்காயத்திலிருந்து வெளிவருபவர்கள் மிகவும் சில பேர் தான். அதனால் தலைக்காயம் அடைந்தால் உயிரை பிழைக்க வைத்தாலும் உயிரை காப்பாற்றினாலும் நிரந்தரமாக சில டெபிசிட்ஸோடு தான் அவங்க எந்திரிக்கிறாங்க. அது அவங்களோட வாழ்க்கை முறையை பாதித்து கொண்டே தான் இருக்கும். ரிமைண்டரில் அவர்களால் முழுசாக ப்ரொடக்டிவ் லைஃபுக்கு போக முடியுமா, அதே மாதிரி சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, இதெல்லாம் பெரிய கேள்விக்குறி. ஒவ்வொரு அடிபட்டு வர்றவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். இதையெல்லாம் முதலில் தடுக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு செயலையும், மோசமான விளைவுகளை உண்டு பண்ணும் செயலையும் முதலில் தடுப்பது அவசியம். அதனை மீறி நடக்கும் நடைமுறைகளுக்கு உண்டான வைத்தியம், மற்ற ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ் செய்கிறது செகண்டரி மேட்டர். அது ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும். ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் கோயம்புத்தூர், நம்ம எல்லாருக்குமே ஒரு விபத்தை தடுப்பது தான் நம்மளோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி.